வாட்டர் டேங்க் சோழிங்கநல்லூர். கைஸ், சென்னைக்கு ஒரு விசிட்டு போட்டாச்சு பாருங்க. நம்ம வாட்டர் டேங்க் சிக்னல் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போனோம், வேறு ஆஃபீஸ் வேறு டைம் ஆகிடுச்சு, போயிட்டு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் மெட்ரோ வேலை போயிட்டுருக்கு போல். இதான் கைஸ் சோழிங்கநல்லூரில் இருக்கோம். ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட்டு. ஐயோ, எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்கோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் சென்னையில் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால் சென்னையில் ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஆஃபீஸ் விசிட். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு என்னோடய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கி பார்க்கில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பில்டிங்கும் பார்க்க பயங்கரமாக இருக்குது. வாவ், வெஸ்ட் சைட் இவெண்ட்டா. ஒரு நாளைக்கு ரூம் அடகு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியுதுங்களா அசென்சர் பில்டிங்? இதானா என் ஆஃபீஸ் இல்லை. இந்த அசென்சரில் யார் யாரெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே தான் இருந்துச்சு என்னோடய ஆஃபீஸ். இப்போ இங்கே இல்லை, ஒர்க் ஆஃப் எல்லால. என்னோடய ஆஃபீஸ் உள்ளே வந்துட்டோம். ஸோ எங்களோட ஆம்பியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். ஃபோன் அலோடு இல்லை, வீடியோ எது வரைக்கும் எடுப்பேன்னு தெரியல. முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். இதுதான் என்னோடய ஆஃபீஸ். எப்படி இருக்குது பில்டிங்? டெக்கி பார்க்கில் இருக்கும். டைம் ஆகிடுச்சு, 9:30க்கு என்ட்ரி. பட் நானே லேட் ஆகிட்டேன். அதுக்குள்ளே டல் ஆகிடுச்சு ஃபேஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் வந்துச்சு பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்கோம். பிரியாணின்னு ஒன்று ஆர்டர் போட்டாங்க, வெஜ்ஜுன்னு ஒன்று ஆர்டர் போட்டாங்க. எதுவுமே நல்லா இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இதுதான் எங்கள் கான்ஃபரன்ஸ் ரூம். ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து எல்லோரும் அப்படி தான். ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம் ஆஃபீஸை விட்டு. யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன்னா, இந்த இடமே சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்னோடய ஆஃபீஸ் டூர் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் இல்லாமல் சொன்ன வருவாங்க. காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பிஜிலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து காரப்பாக்கம், துறைப்பாக்கம், பெருங்குடி இந்த சைடில் இருக்க பிஜி தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிஜி தேவைப்பட்டுச்சுன்னா எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். பார்க்குற பில்டிங் எல்லாமே பெருசாக இருக்குது. வீடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பிஜி பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல. ஸோ அவரை பார்த்துட்டு அங்கே தான் ரூம் இருக்குது. ஸோ அவர் ரூம் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். லாக்கர் தான் அந்த லாஸ்ட் லாக்கர். ஓகே, ஆமாம் தெரியுது. சாம்பார் வடை ஒரே கூட்டமாக இருக்குது இந்த கடையில். அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி சாப்பிட போகிறோம். ப்ரோ ஹாய் சொல்லுங்க. இருக்கா அப்படியா? எல்லாம் டீ காட்டில் பிடிக்க மாட்டேங்க.
யூனிவர்சிட்டியோட ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நாங்களே சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி வாங்கிட்டோம், மாவு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. மாவு ஃப்ரெண்ட்ஸ், இவர்தான் எங்க பேச்சுலர் லைஃப்ல சமைக்கிறதே பெரிய விஷயம். அதை நாங்கள் எப்படி சமைக்கிறோம் பாருங்க. அதுல எங்க மாஸ்டர் செஃப் தனிகை. தக்காளி தொக்கு பயங்கரமா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தனிகை தோசை எஸ்டிஆருக்கு அடுத்த தோசை எப்படி ஊத்தணும்ன்றத பாருங்க. பேச்சுலர் தோசை. வாவ், இப்படி கேவலமா வருமா? கேவலமா தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு ஊத்து. நல்லா முருவலா சாப்பிட்டு பழகும் வீட்டுல. நெய் இல்ல, கிரேவி பயங்கரமா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை முட்டை தெரிக்குதான் போடுது. இப்ப எடுத்து திருட்டு வணங்க பாருங்க. திருட்டுவாங்க எல்லாம். நர்மதாக்காக, காவேரிக்காக, கீர்த்தனாக்காக. தேங்க முட்டை உடைங்க. அப்ப அந்த ஆளு என்ன ஆச்சு? அந்த பொண்ணு என் ப்ரொஃபைல் வந்து பாத்துச்சு. அப்புறம் கேஸ் கொடுத்தல என்ற கனெக்டர் காமிச்சிச்சா? நான் ஒன்றுல போய் நானும் தோசை விட்டு அப்படி திருப்பி போட்டேனா? தனிகை தோசை உங்க போரு ஏதோ பண்றோம், ஆனா என்ன பண்றது தெரியல. வந்துட்டு இருக்கு. அந்த பெப்பர் தெரியும்ல, அது மாஸ்டர் கையில அப்படி போட்டாதான் வரும். வர்றமான தோசைங்க, வர்ற மாதிரி அப்படியே வர்ற மாதிரி பயங்கரமா இருக்கு பாருங்க. விவேக் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. தனி சமையல்னா தனி சமையல் தான். சுஜின் தனியே கிடைக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவங்க. எங்க பாருங்க தக்காளி தொக்குங்க பாருங்க. பொடி அப்படியே மேலாப்ல தூவாங்களா, மேலாப்ல பண்ருட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா. குட் மார்னிங் காய்ஸ். ஸோ மார்னிங்ல இருந்து சென்னை குரோம்பேட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நைட்டு சென்னையில் தான் தங்கியிருந்தோம், அதுவும் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இன்னைக்கு மார்னிங் ஏதாவது 2-3 இடம் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலூருக்கு வந்து ட்ரெயினில் தான் போக போகிறோம். எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமிங் எல்லாமே நான் சொல்கிறேன். அந்த வீடியோவும் கூட சீக்கிரத்தில் வரும். அதுபோக இன்றைக்கி கொஞ்சம் காலையில் மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டேனால இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பட் டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகிடுச்சு. சரின்ட்டு ஏதாவது ஒரு டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் தான் இருக்கோம். கொஞ்சம் உள்ள ஏரியா பேர்லாம் என்னென்னு தெரில. பாருங்கள், நல்லாயிருக்கும். போக என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். பின்னாடி 2 பேர் நடந்து வராங்க. அவங்களாம் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து ஹீரோ எலக்ட்ரிக். இதுதான் வந்து மார்க்கெட்டிங் போல் ஜெப்டோ. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெப்டோ ஆர்டருக்காக அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தோம். ஸோ இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஆன்லைன் ஆர்டர் தான் போல். டீ குடிக்க வந்திருக்கோம், ஆனால் எனக்கு டீ பிடிக்காது. வடை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். நான் சூடு ஆறிடுச்சு. ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. கைஸ், டோனியன் காய் எசென்ஷியல்ஸ் இங்கே இருக்குது. ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். அது எனக்கு இல்லை. காலையிலே நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து நாலேஜ் வெல்ஃபேராமே. எனக்கு இன்றைக்கி கட்டிங் பண்ணுறோம். பிஃபோர் ஆஃப்டர்
சைஸ் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். பேப்பரில் கூட ஃபோட்டோ வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி போடுறீங்க. அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாயிருக்கு. தம்பேன் வா தம்பேன். ஏன் வெளில நிற்கிறேன்? செப் தலைவன் வந்துட்டான். பேக் டு ஃபார்ம். ஏதாவது ஹீரோக்கு கேஸ்டிங் ரோல் இருந்தால் சொல்லுங்கள். ஹீரோ ஓகே I am the best. I can do it. I am a winner. Guys, குரோம்பேட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து சிஸ்டர் ஸ்கோர்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. லொக்கேஷன் நான் போடுறேன். இங்கே வந்து கட்டிங் அண்ட் ஷேவிங் பார்த்தீங்கன்னா வந்து 150. லொக்கேஷன் பார்க்கும்போது குரோம்பேட்டு ஏதோ ஒரு ஏரியா. அது என்ன ஏரியா? இது என்ன ஏரியாடா? தனிகை நேரு நகர் குரம்பாக்கம் அங்கே இருக்குது. லொக்கேஷன் நான் பின் பண்ணி விட்றேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 150க்கு நல்லா கட்டிங் பண்ணுறாங்க. இதை பார்த்துருக்கேன் பாருங்க, என் தலைவனை எப்படி கட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மாதிரி இருக்கானா? ஒரு இட்லி ஷாப் இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது, நல்லாயிருக்கும் போல். குரோம்பேட்டில் ஒரு 2-3 கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. ஸோ அந்த கோயிலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த கோயில் உண்மையாகவே வந்து ஏதோ ஒர்த்ஃபுல் அப்படின்றாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்னு வேறு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அங்கே போயிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ நானே தோசை ஊற்றி நானே சாப்பிட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த கோயில் பேர் என்னன்னா எதாவது தெரியுமா? கோயில் பேர் குமரன் குன்றம். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். முருகர் ஸ்பெஷல். எனக்கு வந்து முருகர் சாமி அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஆக்சுவலி நேற்று வடபழனி போகலான்னு இருந்தேன். இவன் தான் காரணம், என்னை கூப்பிட்டு போகல. கொஞ்சம் அப்படியே தேடிக்கிட்டு கொஞ்சம் மாதிரி டயர்டாயிடுச்சு பாடியும். ஃபுல்லாகவே ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் சுற்றுறேன்னா. ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். கிட்ட வந்துட்டோம். கோவில் குமரன் குன்றம். இப்படி ஏறணும். சாமிலாம் கும்பிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கேமராலாம் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் உள்ளே இருந்துச்சு எல்லாமே நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி மன நிம்மதி கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலேருந்து கிளம்பிட்டோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்தீங்கன்னா குமரகுன்றம் ட்ரை பண்ணி பாருங்கள். குரோம்பேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றது சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். பெட்ரோல் போட வந்தோம். பார்த்தீங்கன்னா 100 ரூபா, டீசல் 92. காய்ஸ், பார்க்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஒரு பார்க்கு. ஆனால் செம்ம வெயில். இடமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்.
பார்க்கு கொஞ்சம் கூட்டமாக இல்லை, நல்லாயிருக்கு. ஏரி இருக்கும் லேக்கு, அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். பரவாயில்ல, குரோம்பேட்டில் நிறைய வசதிகள்லாம் இருக்குது. ஓகே, கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி சூப்பராக இருக்குது பிளேஸு. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போல், கிட்டத்தட்ட ஒரு இந்த லேக்கை சுற்றியே இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் சுற்ற முடியல. சும்மா இந்த பார்க் இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்படியே வாக்கிங் போகலாம். நான் எப்படியும் கூட சீக்கிரத்தில் இந்த ஏரியாவுக்கு வருவேன். வரும்போது நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தோடனே காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. அதுக்குள்ளே வீட்டில் ஏதோ சமைக்கிறேன்னு நான் ஏன் பசங்க. ஸோ அதனால் அந்த சமைக்கிறத அப்படி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பாய். கத்தியா கத்தி என்கிட்ட கேட்டாங்க. கிரேவி கழுவிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் கிரேவி. அங்கே சவுண்டே வரல. இது வந்து சரி சொல்லு. என்ன சொல்லுவாங்க, இது வந்து பேச்சுலர் சமையல். ஆல்ரெடி விசில் வச்சுட்டோம். என்ன அடுப்பு பெரியதா? அதான் இப்படி வந்துட்டேன். நான் அதான் பேச எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வந்துட்டேன் எதுவுமே பண்ணல பாரு. ரைஸ் வந்துருச்சு, சிக்கன், ஓப்பன் பண்ணுங்க, ஆவி அடிக்கும். வாவ், நல்லா வந்திருக்கு. ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. பேச்சுலர் பாட்டில் கேப் எடுத்து வா, கொட்டிட போறீங்க. அப்புறம் அலையா நல்லா அழியவே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. வெந்திருக்கா பாரு. வந்துருக்குடா. இப்படிதான் இருக்கும். இது லைட்டாக மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இருபத்தி ஏதாச்சும் கிரேவி பாருங்க, அப்படியே பயங்கரமாக இருக்கா. ஓகேங்க, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. அப்புறம் இந்த பாட்டில் கேப் பண்ணுறவங்க எங்கேயா இருக்கா பாரு. நான் சரி வா. எங்கேயோ நான் பார்த்தேன், கட்டல் மேலே இருந்து. ஏன்டா அதான் கை வச்சேன். ரைஸ் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி பத்தியா எங்க மாஸ்டர் தாங்க கொடுத்து வச்சவங்க. கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன். ஏதாவது எறும்பு இல்லாமல் ஏதாவது சத்தியமாக ஒர்த்தாக இருக்குடா. கடையில் கொடுத்தா கூட இப்படி இந்த மாதிரி ரைஸ் கிடைக்காது. சிக்கன் கிரேவி அதிகம் அல்டிமேட்டு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். என்னதான் இருந்தாலும் தலைவன் தான். வீடியோ பார்த்துக்கிட்டே நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவர் கூட ஒரு வீடியோ சீக்கிரமாக பண்ணுவோம். உண்மையாகவே சாப்பாடு சூப்பருங்க. தேங்க்ஸ் டு மிஸ்டர் தனிகை அவர்களுக்கு. தனிகை இங்கே பாருங்கள். தேங்க்யூ விவேக். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தனியை எங்களுக்காக சமைச்சு கொடுத்தது அப்படியே மனசே நிற்கிது. பங்கு உனக்கு டேஸ்ட் தாங்கல. எல்லாரும் வாயடிச்சு போயிட்டீங்களா? ஓகே, இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ மணி இப்போ 2:30 2:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்கான் குரோம்பேட்டிலேருந்து. அங்கேருந்து நம்ம தாம்பரம் போகணும். அந்த ட்ரெயின் வீடியோஸ் நான் தனியாக போடுறேன், பாருங்கள்.